அதாவது நண்பர்களே, புதுசாக ஏதோ ஒரு அப்டேட் வந்திருக்காமே, காப்பர் அப்டேட்டு. அதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இனிமேல் பார்த்தீங்கன்னா காப்பரை வச்சு ஆர்மர்லாம் செய்யலாமா கைஸ்? அதாவது கொஞ்சம் அயனுக்கு கீழே ஸ்டோனுக்கு மேலே அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகே கைஸ், நம்மக்கிட்ட இத்தனை எங்கோட்டு இருக்குது, அதெல்லாம் பார்க்க வேண்டாம். இப்போ நம்ம இந்த காப்பர் ஆர்மர் டெஸ்ட் என்னடா இது? ஓகே ஓகே, நம்ம இனிமேல் காப்பரை வச்சு ஆர்மர்லாம் பண்ணலாம் கைஸ். அதாவது அயனுக்கு மேலே ஸ்டோனுக்கு, ஐயோ ஸ்டோனுக்கும் மேலே அயனுக்கு கீழே ஸ்டோனுக்கும் மேலே போங்க கைஸ். ஓகே கைஸ், இது ஒரு மிட்டான லெவலு, ஒரு ஸ்டோன் ட்ரூஸ் பண்ணுற மாதிரி தான். நல்லா இருக்குது கைஸ், ஆனால் போடுறதுக்கு நல்லா இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உண்மையாலும் நல்லா இருக்குது கைஸ். இல்லை என்ன பிரச்சனைனா, நீ நமக்கு அயன் ஆர்மர் போட தான் மனசே வராது. கொஞ்சம் அயனோட பவராக கொடுத்துருக்கலாம். இப்போன்னு பார்த்து எந்த ஸ்லைமும் வர மாட்டான். அட்ரா என்ன ஸ்லைம் அடித்தோம்னா பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாஃப் ஹார்ட் குறையுது. இதுவே ஆர்மர் இல்லாமல் பார்ப்போம். ஆர்மர் இல்லாமல் ஸ்லைம் அடித்தா எவ்வளோ வருது? அடடா, இது என்ன அற்புதம் கைஸ். ஒரு அரை ஹார்ட்டை நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. ஆனால் பாவில தண்டா ஐயோ, இது பவர் இல்லை கைஸ். ஆக்சுவலி நம்ம பேருக்கு ரொம்பவே வீக்கான ஆர்மர். ஆக்சுவலி ஸ்வாட் பார்த்தீங்கன்னா +5 அட்டாக் இருக்குது. ஸ்வாடாச்சு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு பார்ப்போம். பரவாயில்ல கைஸ், ஸ்வாட் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அந்த ஒரு ஸ்லைமை நான் அடப்பாவீங்களா நில்ற, இது ஒரு வர்த்தியான ஆப்போனன்ட் கிடைக்கணும். 1 2 2 ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா போயிடுது. ஓகே, இப்போ அங்கே ஒரு பிக் இருக்குது. இப்போ அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். கையில் இதை பார்த்தீங்கன்னா அடிக்க போகிறோம். வெறுங்கைக்கும் அது எவ்வளோ பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 விடுகலையே 9 10 அடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அடிக்க வேண்டியது இருக்குது. ஓகே, ஸ்வாடு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு யூஸ்ஃபுல் தான். இந்த ஸ்லைமே ஆண்டா வர போங்கிட்டு பார்த்தீங்கன்னா இல்லை கைஸ், இதோட ஒரு மைனஸ் அட்டாக்கு +4 அட்டாக் தான் ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வுட்டை எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக உடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஓகே, எனக்கு தெரிஞ்ச யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது கைஸ். ஆக்சுவலி இந்த ஸ்லைம் வேறு என்ன தொந்தரவு பண்ணுறீங்க போடாங்கிட்டு. ஃப்ளாட் பேரில் வந்தாலும் இதான் பிரச்சனை. அட பாவிலா, ஐயோ டே ஆர்மர் போட்டதுக்கு அடையாளம் இல்லாமல் பண்ணுறீங்கடா. போங்கடா, கொஞ்சம் ஆர்மர் கொஞ்சம் ஆனால் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கலாம். ஓகே கைஸ், ஆக்சுவலி ஸ்டோனோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குது. இவனுங்க வேறு சத்தம் போடாதீங்களா. ஓகே கைஸ், இப்போ நம்ம ஷவலை ட்ரை பண்ணி பார்ப்போம். டேர்ட்டை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஸ்பீடாக உடைக்கிது கைஸ். ஆக்சுவலி ஷவல் எனக்கு தெரிஞ்ச நீங்கள் நினைக்கலாம், ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச ஷவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ப்ரோ இது என்ன ப்ரோ அயன் இதோட ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு தான் கேட்பீங்க. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு வித்தியாசம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இது உடைப்போம். நீங்கள் ஓகே, இப்போ கிரேவல் எந்த அளவுக்கு ஸ்பீடாக உடைக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஆக்சுவலி கைஸ் இந்த மாதிரி சாண்ட் மைனிங்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு இவனுங்க வேறு வெறிய டே கொண்டுறாதீங்கடா. போங்கடா அட பாயிடா, இவனுங்களே கொண்டுவானுக்கு போலியே. போங்கடா. முக்கியமான விஷயம், நம்ம பிக்காக்ஸ் இனி ட்ரை பண்ணவே கிடையாது. இந்த பிக்காக்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்ப்போம். கோலை மைண்ட் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா மைண்ட் பண்ணுது. காப்பரை மைண்ட் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா அதுவும் பண்ணுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அயன் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா அயனும் பண்ணுது. யூஸ்ஃபுல் கைஸ். ஸ்டோனுக்கு மேலே இல்லை. இப்போ முக்கியமான கேள்வி, கோல்டை பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா பண்ணலை. ஓகே, கோல்டு டைமண்டும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பண்ணாது. காப்பர் கிடச்சுன்னா நீங்கள் அயன் தான் மேக்ஸிமம். இதுவும் ஒரு என்ன சொல்கிறது, காப்பர் வச்சு விளாட பிடிக்கும் கைஸ். ஆனால் அதோட நர்ஃப் தான் பிடிக்கல. ஃபுல்லாக இப்போ பார்த்தீங்கன்னா வச்சாலே போதும் கைஸ். உங்களுக்கு காப்பர் பிளாக்குங்கிறது பார்த்தீங்கன்னா கிடச்சிடும். ஓகே கைஸ், இப்போ நம்ம காப்பர் குளத்தை ஸ்பான் பண்ணுறது செம்ம சிம்பிள். எனக்கே தெரில. இப்படி போட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இது வச்சிங்கன்னா காப்பர் குளம் ஒரு செஸ்ட்டோட ஸ்பான் ஆயிரும். இப்போ நீங்கள் அந்த செஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ
ஏதாச்சும் ஒன்று வைப்போம். காப்பர் இது பார்த்தீங்கன்னா வைக்கிறேன் நான். அவன் போய் வைக்கிறானா பார்ப்போம். இந்த செஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம காப்பர் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம் இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம். வந்து வைக்கிறானா போய் பார்ப்போம். இல்லை வேறு ஏதாவது செஸ்ட்டில் வைக்கிறானா. ஆட பாவி பயிரவே, ஏன்டா எதுலேயே தூக்கி வைக்கிற? வேணுங்க எதுலேயே தூக்கி வைக்கிறான். ஓகேப்பா, இப்போ கரெக்டாக வேலை செய்கிறானா பார்த்தீங்கன்னா பார்ப்போம். இப்பயும் தப்பாக பண்ணுறானே தம்பி, எரிச்சலாயிருவேன்டா, எரிச்சலாயிருவேன். நண்பர்களே, அதாவது நான் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டேன் இவனுங்களை எப்படி நான் யூஸ் பண்ணணுங்கிறது. இப்போ வெயிட் பண்ணுங்கள், நம்ம செஸ்ட்டை கையில் எடுத்து கொஞ்சம் தூரமாக போய்க்கலாம், இவனுங்கிட்ட வேண்டாம். ஓகே, இங்கே வந்துட்டோமா? ஓகே கேஷ், இப்போதைக்கு நம்ம இவன் ரொம்ப தூரமான பிளாக்களெல்லாம் ஷார்ட் பண்ணி பார்த்திங்கன்னா வைக்க மாட்டான். அது எப்படி வரப்போகுதுன்னு நம்ம வர அப்டேட்டில் வந்தால் தான் தெரியும், இல்லை நம்ம ஆக்சுவல் ஹவுஸில் வச்சா தான் தெரியும். ஓகே கைஸ், இப்போ நான் ரேண்டமாக இப்படி வச்சுட்டேன். பண்ணி ஆகணும் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தேர்டு செஸ்ட்டை பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். இவன் கரெக்டாக போய் வைக்கிறானா பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஒரு செஸ்ட்டாக திறந்து பார்ப்பான். வச்சிட்டியா? ஏன்டா அப்படி என்ன பண்ணுற? அங்கே ஒன்றும் இல்லை, பார்க்காத. அடப்பா, ஏன்டா உயிரை வாங்குற? இப்போ தான் இவன் கரெக்டாக பண்ணுறானான்னு தெரியும். காலி செஸ்ட்னா அங்கே வச்சுருவான் போல். இல்லைங்க, இப்போ தெரிஞ்சிடும். போடாங்க. இப்பயாச்சும் கரெக்டாக பண்ணுறானா பார்ப்போம். உள்ளே வைக்காத. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஆக்சுவலி இப்போ தான் கேஸ் புரியுது. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கணும். இப்போ புரிஞ்சிருச்சுடா. இப்போ தான் அவன் தேடி பார்ப்பான். காலி செஸ்ட்டில் இருந்தால் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வச்சுருவான். இப்போ தான்டா நீ கரெக்டாக வேலை பண்ணுற. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கேஸ் இந்த காப்பர் அப்டேட். யா, என்ஜாய்.